அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளான வினை தூய்மை என்ற அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறள்கள் பார்க்க போகிறோம். ஒருவன் செய்யக்கூடிய செயலானது மிகவும் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். எந்த செயலை செய்தாலும் அதை திருத்தமாகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும். அதில் தான் முதல் திருக்குறளை எப்படி சொல்லியிருப்பார்னா, வள்ளுவர் வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. வினையில் ஒருத்தவன் நல்ல வேலை செய்ய போகிறானா அவனுக்கு முதல்ல ஒரு மன உறுதி இருக்கணும். மன உறுதியோடு இந்த செயலை நன்றாக நான் முடித்து விடுவேன் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே அந்த செயல் சிறப்பாக அமையும். மற்ற உறுதியெல்லாம் மற்ற வலிமையெல்லாம் வலிமை அல்ல என்று கூறுகிறார். அதாவது ஒருவன் செய்யக்கூடிய செயலானது அவனோட மன உறுதியை வெளிப்படுத்தும். மன உறுதியோடு செய்யக்கூடிய செயலானது கண்டிப்பாக சிறப்பாக அமையும். இல்லை மன உறுதி இல்லாமல் கொஞ்சம் சாதாரணமாக ஏதோ கடமைக்கு முடிக்க வேண்டுமே அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வேலை சிறப்பாக முடியாது. ஆதலால் ஒருவன் செய்யக்கூடிய வேலையை மன உறுதியோடு செய்ய வேண்டும், செம்மையாக செய்ய வேண்டும் என்பதே இத்திருக்குறளின் பொருள். அடுத்ததாக, ஊறு ஒராள் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். அதாவது ஒருத்தவன் ஒரு செயல் செய்ய போகிறப்ப இடையூறு வராமல் தடுக்க வேண்டும். முன்னாடியே தடுத்துடணும். ஏதாவது இடையூறு வரப்போகுதுன்னு நினச்சா முன்னாடியே தடுத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இடையூறு வந்துவிட்டால் தளரக்கூடாது. இப்பொழுது நாமே ஒரு செயலை செய்ய போகிறோம் என்றால் அதில் என்னென்னலாம் இடையூறு வரும்னு நமக்கு முன்னாடியே கொஞ்சம் யூகிக்க முடியும். அதை நம்ம ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சு தடுத்து விடணும். ஒருவேளை நம்ம ஒரு செயலை செய்ய ஆரம்பித்த பிறகு இடையூறு வருகிறது என்றால் கண்டிப்பாக அதற்காக தளர்ந்து விடக்கூடாது. இதுதான் நம்ம செயலை செய்யக்கூடியவனுடைய திறமை. அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்கிறப்போ இதெல்லாம் இடையூறாக வரும் அப்படின்றப்ப அதை முன்னாடியே தடுத்துடணும். ஒருவேளை இடையூறு வந்துவிட்டால் அதற்காக தளரக்கூடாது என்பதை இத்திருக்குறளின் பொருள். நன்றி.